Welcome to Unique Plus channel. This is Geeta. I'm an occupation therapist. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் என்ன, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 0 to 2 இயர்ஸ்க்குள்ள கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னால் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னால் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இன்னைக்கு. கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது லார்ஜ் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்பிங். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என்னென்ன மாதத்தில் வந்து டெவலப் ஆவாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருப்பேன். 1 இயர் அப்பவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இண்டிபெண்டா வாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 0 to 1 இயர்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது குழந்தை பிறந்த உடனே ஒரு 5 monthsக்குள்ள பார்த்தீங்கன்னா தலை நிற்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குப்புற விழுக ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, வயிற்றுலயே மூவ் பண்ணி அங்கங்க மூவ் ஆகிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் தான் கிராலிங் வரும். சில குழந்தைங்க தவழாமலேயே வந்து சிட்டிங் பொசிஷன் வந்துருவாங்க. அதாவது பிடிச்சு அப்படியே அவங்க உட்கார வைக்க ஆரம்பிச்சாவே அவங்க ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா அவங்க சிட்டிங் பொசிஷன் வித்தவுட் சப்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 months 8 to 10 monthsக்குள்ள உட்கார ஆரம்பிச்சிருவாங்க இண்டிபெண்டா. 10 months உட்கார ஆரம்பிச்சதுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா சேரை பிடிச்சிக்கிட்டே நிற்க ஆரம்பிப்பாங்க வித் சப்போர்ட், அதுக்கப்புறம் வித்தவுட் சப்போர்ட். ஸோ 1 year அப்போ மேக்ஸிமம் குழந்தைங்க வாக்கிங் இண்டிபெண்ட் தான். அதாவது ஃப்ரீயா, அதாவது எப்படி சொல்றதுன்னா எந்த சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 வயசுக்குள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா வாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது 1 இயர்க்குள்ள. 1 இயர்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா வாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரன்னிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் ஒரு இடத்துக்கு தகுந்த ஓட ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரம் விழுவாங்க, திருப்பி ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ கோஆர்டினேஷனோட ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வாக்கிங் வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா அதாவது புஷ் அண்ட் புல், அதாவது சேரை தள்ளிக்கிட்டே போய் வாக் பண்றது, சில மூவ்மெண்டோட அந்த வாக்கிங் ஸ்கில்ல அவங்க பண்ணுவாங்க. ஸோ 1.5 years 2 years ஆகும்பொழுது பாத்தீங்கன்னா ஜம்பிங் வித் போத் ஃபீட்ஸ், அதாவது ஒரு 2 கால்லையும் தூக்கிட்டு ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் கிளைம்பிங் அப்படின்றது ஸ்டெப்ஸாவோ இல்ல வந்து சேர்ல ஏறி உட்கார்றது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கிளைம்பிங், ரன்னிங், ஜம்பிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் தான். இது எல்லாமே 2 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா கிக்கிங். இப்போ பால் இருக்கு, இது ஒரு பொருள் இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உடனே என்ன பண்ணுவாங்க, பாலை வந்து கிக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கிக்கிங்குமே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டிஸ். ஸோ கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு ஸ்கில்லையும், அதாவது இந்த மாதிரி ரன்னிங், ஜம்பிங் இதெல்லாம் பண்ணும்பொழுது குழந்தைங்களோட மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். அவங்களோட பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஃபியூச்சர்ல, அதாவது 2 இயர்ஸ்க்கு மேல சில கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு இதெல்லாம் பேசிக்கான ஸ்கில்ஸ். இது எல்லாமே 2 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா விரல்களும் கையும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 1 இயர்ஸ்க்குள்ள ஒரு 6 monthsக்குள்ள எடுத்துக்கலாமே, குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்களோட கைக்குள்ள ஒரு விரல் வைக்கிறீங்க இல்லை என்ன ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உடனே பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் தான். இது எல்லா குழந்தைங்களுக்குமே வர ஆரம்பிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்கிறீங்க அப்படின்னா அவங்க படுத்துட்டு இருக்காங்க, காமிக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிப்பாங்க வந்து. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பொருள்கள் பிடிக்கிறது, பொருள்கள் கையில் வந்து மாவு கொடுத்தீங்கன்னா பிசைறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான் வரும். ஸோ 1 இயர்க்குள்ள ஒரு குழந்தை சின்ன இப்போ வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க பொருளை இங்கே எடுத்து போடுறது, பொருளை வந்து இந்த இடத்துல அந்த எடுத்து போடுறது, இந்த மாதிரி கைகள் விரல்கள் ஒரு விரலையும் யூஸ் பண்ணி போடுறது, பொருள் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிப்பாங்க. பீட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை வேற எல்லாம் பொருள்கள் எடுத்து வாயில கொண்டு போய் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான் வரும். 7 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க கை சுப்ப ஆரம்பிப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கில் தான். அதாவது ஹேபிட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் தான். கண்ணையும் கையும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே. ஏன் இவ்வளவு முக்கியமா ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு மேல அவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய சில ஃபைன் மோட்டார் ஸ்கில்லுக்கு வந்து இப்ப பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 1 இயர்க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க உட்காந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நல்ல பேலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கப்ஸ் கொடுக்குறீங்க, கப்ஸை வந்து மேல அடுக்க ஆரம்பிப்பாங்க.
அப்புறம் என்ன பீட்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை வீட்லயே பாத்திரங்கள்லாம் இருக்குன்னா இந்த பொருளை இன்னொரு பாத்திரத்துல போடுறது, இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தை போடுறது, மாதிரி மாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விளையாடுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட் ஸ்கில் தான். ஸோ அவங்க வந்து ஒரு பொருளையும் மேனிபுலேட் பண்ணும்போது அவங்களோட சென்சரியுமே இம்ப்ரூவ் ஆகும். டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க இல்லையா. மேபி நீங்கள் மாவு கொடுக்குறீங்க, சப்பாத்தி மாவு கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் பிசைய ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மாதிரி மண்ணில் விளையாடுறது, இது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான் வரும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே குழந்தை அதாவது 0-2 இயர்ஸ்க்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை பண்ண நீங்கள் விடணும். விட்டால் மட்டும்தான் அவங்க 2 இயர்ஸ்க்கு மேலே ஃபைன் மோட்டார் ஸ்கில்லாக வரக்கூடிய ஒரு பெரிய விஷயத்துக்கு இது எல்லாமே பேசிக்கான விஷயம். ஸோ வாயில் எடுத்து மண்ணை போடுறான், வாயில் எடுத்து பொருள் போடுறான் அப்படிலாம் இல்லை. குழந்தைய பார்த்துக்கணும், அதே மாதிரி குழந்தைங்க விளையாட விடணும். குழந்தைங்க அவங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் அவங்களோட பிரெயினும் டெவலப் ஆகும். அவங்க புதுசாக அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க புதுசாக கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எது பண்ணாலும் இதை பண்ணாத அதை பண்ணாத வாயில போட்டுக்காத அப்படின்றது சொல்லாம அவங்க சூப்பர்விஷனோட சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது குழந்தைங்களை பண்ண விடுங்க. அப்பதான் அவங்களால எல்லா மைல் ஸ்டோன்ஸுமே அச்சீவ் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அந்த கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும் 0-2 இயர்ஸ்க்குள்ள ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல ஏன் இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட், இப்போ இதெல்லாம் பண்ணாதான் அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் முக்கியம்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ஸ்கில்ன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் வீட்டில் பண்றாங்கன்னா குழந்தைங்க வந்து குறும்பெல்லாம் பண்ணல, அவங்க வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களா கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கத்துக்கிறது மட்டும் இல்லாம நீங்களும் கத்துக்க வைங்க. குழந்தைங்களுக்கு புதுசா சொல்லிக் கொடுங்க. அப்பதான் குழந்தைங்க நிறைய விஷயத்த வந்து இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆவாங்க. அவங்க மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அட் த ஹோம் லெவல்ல. தேங்க்யூ ஸோ மச். எடுத்து போடுங்க.